ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்கேவின் சமையல். கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வித்தியாசமான முறையில் எப்படி காளான் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. சிறிதளவு அதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மூக்கு, பிரியாணி இலை இது எல்லாம் ஒன்றா சேர்த்து பிரட்டி விடுங்க. ஓரளவு வறுபட்டவுடன் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இதில் மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். இந்த அளவுக்கு வந்தோடனே அதில் 2 வரமிளகாய் சேர்த்து அரை மூடி துருவிய தேங்காயை சேர்த்துங்க. நீங்கள் தேங்காயை துருவியும் சேர்க்கலாம் அல்லது துண்டுகளாக நறுக்கியும் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இதில் வரமிளகாய் வந்து லைட்டாக கலர் மாறினா போதும். அந்தளவுக்கு நல்லா பிரட்டி விடுங்க. இந்த அளவுக்கு வந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க. இதில் சிக்கன் மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியம். சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இன்னொரு மசாலா ஒன்று சேர்க்கணும், அது வீடியோவில் போக போக பார்க்கலாம். நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க. நீங்கள் தேவைப்பட்டால் தூளுப்பு கூட சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு கையளவு கருவேப்பிலை தழை சேர்த்துக்குங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. கருவேப்பிலை தழை வந்து சூட்டுக்கு இலை நல்லா சுருங்கும். அந்த அளவுக்கு நல்லா அதை பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டுருங்க. நல்லா சூடு ஏறும். நல்லா சூடு ஏறி கருவேப்பிலை தழை வந்து நல்லா சுருங்கி வரும் முடன்னு. அந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்க கைஸ், இந்த அளவுக்கு நல்லா இலை சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க. சூடு ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல நல்லா உலரட்டும், சூடு இறங்கட்டும். இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பாருங்கள், இப்படி உலர வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ காளானை எப்படி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். காளானை எடுத்துக்கங்க. இந்த மாதிரி தலைப்பகுதியை 4 பீஸாக கட் பண்ணிக்கிங்க. தண்டு பகுதியை இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிக்கிங்க. நல்லா கழுவி மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் கடாயை வச்சிடலாம். கடாயை லைட்டாக சூடானதும் எண்ணெயை சேர்த்துக்கலாம். காளான் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதில் சேர்த்துக்குங்க. நான் 2 வெங்காயத்தை சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஓரளவு அது நல்லா கலர் மாதிரி வரணும். நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி நமக்கு கலர் மாதிரி வருதோ அந்தளவுக்கு நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெங்காயம் வதக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே 2 பச்சை மிளகாயை நான் கீறி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்குங்க. இன்னும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கலர் நல்லா மாறி வரணும். அப்போ தான் நம்ம செய்கிற கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இதில் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். நல்லா பிரட்டி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விடணும். நல்லா வதங்கட்டும். அதோட பச்சை வாசனை வந்து நமக்கு தெரியக்கூடாது. பாருங்கள், அந்த உலர வச்சதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த நேரத்தில் தக்காளியை வந்து நறுக்கி அதில் நான் சேர்த்துக்கிறேன். நான் 2 தக்காளி அளவு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசியணும்.
நல்லா பிரட்டி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு நமக்கு வரணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை அதில் சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா மசிஞ்சு ஒன்றா மசிஞ்சு நல்லா வரணும். நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டு நல்லா வணக்குங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்குங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கிய காளான் துண்டுகளை அதோடு சேர்த்துக்குங்க. சேர்த்தி நல்லா பிரட்டி விடுங்க. காளான் துண்டுகளில் எல்லா பக்கமும் இந்த பேஸ்ட்டு கலந்துடணும். அந்த மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. காளான் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா பிரட்டி விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்குங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், சிம்லேயே வச்சு நல்லா இதை பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. காளானும் ஏற்கனவே லைட்டாக தண்ணி விடும், லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து பிரட்டி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி பிரட்டி விடுங்க. சிறிது நேரம் அது வேகட்டும். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் மட்டன் மசாலா சேர்த்துக்குங்க. ஆரம்பத்தில் சிக்கன் மசாலா சேர்த்துருப்பீங்க. இந்த டைமில் வந்து மட்டன் மசாலா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. மசாலா எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. சிறிது நேரம் வேகட்டும். பாருங்கள் வெந்துருச்சு. இந்த டைமில் மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும் இல்லையா, அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி காளானில் அந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விடுங்க. ஜாரில் இன்னும் கொஞ்சம் சாந்து ஒட்டியிருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றி அந்த ஜாரை அலசி அந்த தண்ணியையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்தி நல்லா பிரட்டி விடுங்க. உங்களுக்கு கிரேவிக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் எச்சா கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இது பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் வந்து அதில் தண்ணி சேர்த்திக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தி நல்லா பிரட்டி விடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி கொஞ்சம் லூஸாக வரும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக வரும். மாதிரி சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிஞ்சு வந்தோன்னே இந்த மாதிரி கலர் மாறும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்துருச்சு. நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், கடைசியாக மிளகுத்தூள் இருக்குல்ல, அதில் வந்து 2 ஸ்பூன் எடுத்து கலந்துக்குங்க. மிளகுத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு கலந்து நல்லா கலக்கி விடுங்க. ஆரம்பத்தில் மிளகுத்தூள் சேர்க்கக்கூடாது, காட்டம் கொஞ்சம் அதிகமாயிரும். நம்ம அந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டு வறுக்கும்போது மிளகு 2 ஸ்பூன் சேர்த்துருப்போம், அதனால் இடையில சேர்க்க வேண்டாம். ஃபைனலாக கடைசியில் இறக்கி வைக்கிற டைமில் மிளகுத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா அருமையான காளான் கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும் கைஸ். லைட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை லைட்டாக தூவி விட்டு இறக்கி வச்சுருங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மசாலா போட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோட இந்த காளான் கிரேவியை போட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கைஸ்.